ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டம்பிள் கைஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து ஜங்கிள் ரோல் கொடுத்துருக்கானுங்க. இந்த இழவு பிடிச்ச மேப்பை தான் கொடுக்குறானுங்க. என் ஃபோனு லேக் ஆகுதா இல்லை இவனுங்க என்ன அந்த அளவில் முட்டுறானுங்களான்னு தெரில. இருங்கடே வழி இருக்குதுடா, எல்லாம் பொறுமையாக போவீங்க. எம்கே கேமிங்ன்றவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். எனக்கு இடமா பார்த்தீங்கன்னா வருது. அதிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓடினுருக்கேன். ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு போயின்னுருக்கேன். அதுதான் நம்ப முடியல என்னாலே. ஏதோ ஒன்று ப்ரோ பிளேயராக இருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் இதை தாண்டிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகிடும். இதில் தான் அடிக்கடி அங்கங்கே ஓட்டையாக குத்தி வச்சுருக்கானுங்க. ஒழுங்காக கூட தாவ முடியல. இருங்கடா ஐயோ எப்பா அடி தப்பிச்சேன். நாங்கள் இத்தனை பேர் வந்துட்டானுங்க. இருங்கடா எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எல்லாம் தள்ளி விட்டு ஓட்டானுங்க. அவன்டா மொத்த வேலையை பார்க்குறவன். டேய் ஷார்க்கு மண்டையை வந்து மொத்த என்னமோ பண்ணிருக்கான். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வேறு லெவலு. ஃபஸ்ட்டு 12 பேர் தான் வந்து குவாலிஃபை ஆவாங்க. இந்த கட்டைக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். அப்போலாம் இந்த கட்டைக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கணும். லாஸ்ட்டாக அப்படியே வரதுக்கு முன்னாடி டக்குன்னு நான் போய் எதிர்டுவேன். இந்த தடவையும் அதே மாதிரி பண்ணலாம். வேறு லெவலு. எல்லாம் அதுதான் நின்றுருக்காங்க போல் சுற்றி. சரி, நம்ம உள்ளே போயிடலாம். கிட்டார் வாசிட்டு போயிடுவோம். அவ்வளோதான். போய் ஸ்பெக்டேட் பண்ணலாம் எல்லாம் எப்படி விளாட்றாங்க அப்படின்னு. வெறும் 5 பேர் தான் வந்துருக்கானுங்க. நம்ம தலைவன் ஷார்க்கு மாமாவை பார்த்தீங்களா, கட்டைக்கு மேலே ஏறி நின்றுருக்கான். அவ்வளோதான். இன்னும் 2 பேர் தான். ஷார்க்கு மண்டையன் உஷாராக பாருங்க, ரெடியாக இருக்கான் உள்ள தாவறதுக்கு. கட்டைக்குள்ளே போய் மறைஞ்சி நான் பைத்தியக்காரன். டக்குன்னு போடா உள்ளே போடா டேய். அவ்வளோதான் வந்துட்டான். இன்னும் ஒருத்தன் தான். அவ்வளோதான் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அங்கே ஒருத்தன் இருந்தான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எல்லாம் பேக்கு மாரி ஓடுறானுங்க ஒரு இடத்துல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பிளாக் டேஷ் கிளாசிக் தான் வந்திருக்கு. பிளாக் டேஷ் எண்ட்லெஸ்னால் அப்படியே முடிவே இல்லாத வரும். இது கிளாசிக்னால் என்னதுன்னு தெரில எனக்கு. பிளாக் டேஷ்னாலே வந்து நம்ம பிளேயர்ஸ்லாம் ஈஸியாகவே அவுட் ஆகிடுவாங்க. ஏன்னா இப்போ என் கூட வர்றதுங்க எல்லாம் பாட்டாக தான் வருதுங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஈஸியாகவே அவுட் ஆகிடுவாங்க. நம்ம டீம் நான்லாம் பார்த்திங்கன்னா வின் பண்ணுருவோம் எப்படி வழக்கம் போல். கிட்டத்தட்ட 2 பேர் பார்த்திங்கன்னா அவுட். இப்பயே ஒன்றுமே இல்லை, அதுக்கே பார்த்திங்கன்னா சாவறானுங்க. எல்லாம் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கும் போல். சில பேர் தான் பிளேயர்ஸாகவே வரானுங்க. டக்குன்னு அனுப்புங்க டேய். இந்த முள் கொடுத்தா போதும், எல்லாம் ஒரு 4 பக்கமும் 4 பேர் பறப்பானுங்க. அப்படியே முள் வர மாட்டேங்குது. அடுத்த இதுவில் வந்தால் நல்லாயிருக்கும். டக்குன்னு முள்ளை கொடுங்கடா. ஐயோயோ இதே கொடுக்குறானுங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஓச்சுன்னு வர தெரியாதா? அவ்வளோதான் வந்துச்சு பாருங்கள். இப்போ இது எத்தனை பேர் சாவ போகிறானுங்க மட்டும் பாருங்கள். எல்லாம் காலி. நம்ம எம்கே கேமிங் அவரும் பார்த்தீங்கன்னா காலியாக வின்னான்னு தெரியலையே. அவர் கடைசியாக பறந்தார், டக்குன்னு வின்னு வந்துடுச்சு. என்ன கருமோனே தெரியல. எம்கே கேமிங் அப்போ வின் பண்ணிட்டுக்கிறாரு வேறு லெவலில். எப்படியோ கடைசி நேரத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூக்குள்ள தலைவர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார் ஏதோ ஒன்று. இப்போ வந்து லேசர் ட்ரேசர் இது பயங்கரமாக இருக்கும். மேப்பே வேறு கலரில் இருக்கும். இப்போ என்னன்னா வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கானுங்க கேவலமாக. ஃபோன் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது மேப்பே. அநியாயத்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கானுங்க. ஒரு 2 நிமிஷம் பார்த்தாலே கண்ணுலாம் அப்படியே கூசுது. லேசர் ட்ரேசரில் கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே அவுட் ஆகிடுவானுங்க. இப்போ இங்கே இருக்கிறவனுங்க எல்லாருமே வந்து பிளேயர்ஸ் தான். ஸோ நான் தான் இப்போ கொஞ்சம் அவுட் ஆகாமல் கரெக்டாக விளாட்ணும். நான் செத்தனா அவ்வளோதான். கேவலமாக பார்த்தீங்கன்னா நினைப்பானுங்க ஃபஸ்ட்டே செத்துட்டான்டா அப்படின்னு. ஐயோ லேசர் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்குது இப்போ தான். என்கிட்ட அந்த வாழைப்பழம் தோல் அந்த எமௌண்ட்லாம் எதுவுமே இல்லை. இருந்துச்சுன்னா டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்ருவேன். எம்கே கேமிங் காலி. இன்னும் நாங்கள் 3 பேர். நம்ம ஷார்க்கு மண்டையன் இருக்கான். தொப்பி தலையனும் ஷார்க்கு மண்டையனும் வந்து நல்லா தான் விளாட்றானுங்க. ஐயோ தாவி விளாட்றானுங்க. ஷார்க்கு காலி. தொப்பி மண்டை மட்டும்தான். தம்பி தொப்பி தலை சாவுப்பா. அவ்வளோதான் சொன்ன செத்துட்டான் பாருங்க பைத்தியக்காரன். ஏதோ ஒன்று வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயராக இருக்கவே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா திரும்ப வின் பண்ணிட்டேன். வரதுங்க எல்லாம் பாட்டு தான், அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான். நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பப்பெல்லாம் ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.